கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் நின்று படித்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 17 அதிகாரங்களை நாம் முடித்து விட்டோம். இன்றைக்கு 18ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரமும் 18ஆம் அதிகாரமும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளவை. 17ஆம் அதிகாரம் மகாவேசியின் முடிவு, 18ஆம் அதிகாரம் பாபிலோனின் பேரழிவு என்று சொல்லலாம். பாபிலோனின் பேரழிவு, பெரிய அழிவு. பாபிலோன் என்பது ஒரு பழைய பட்டணமாக இருந்தது, ஒரு வல்லமையான பேரரசாக இருந்தது. அங்கேயும் ஒரு கிறிஸ்தவ சபை இருந்தது. பாபிலோன் பாபிலோன் என்று சொன்ன உடனே இழிவாக பேசக்கூடாது. இது அந்த சபையாக்கும் என்று சொல்லக்கூடாது, பெரிய தவறு. நீங்கள் எந்த சபை என்று சொல்கிறீர்களோ அதுதான் நமக்கு ஆதி திருச்சபையாக இருந்தது. மறந்து விடாதீர்கள். அவர்கள் தான் நமக்கு வேதத்தை தந்தது, அவர்கள் தான் நமக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தியது, அவர் தான் நம்முடைய ஆராதனைகள் முறைமைகள் எல்லாவற்றை கற்றுக் கொடுத்து அச்சடித்து நமக்கு தந்தது. அவர்களெல்லாம் சுவிசேஷ ஊழியம், சமூக சேவை எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த சபை மோசம் சொல்லவே கூடாது. சரி, பாபிலோன் என்று ஒரு சபை என்று பார்த்தோமே, அதை முதலாவதாக பார்த்து விடுவோமோ? முதலாவதாக பார்த்து விடுவோம். 1 பேதுரு கடைசி அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபை. எப்படிப்பட்ட சபை? தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டது? தெய்வத்தால், ஆண்டவரால், தேவனால். மீண்டும் அந்த வசனம், உங்களுடனே கூட, நீங்கள் ஒரு சபை சேர்ந்தவர்கள், உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோன் உள்ள சபை என்று வாசிக்கிறோம். எனவே பாபிலோன் என்று சொன்ன உடனே அது அழுக்கானது, அருவருப்பானது, அசுத்தமானது என்று எண்ண வேண்டாம். அங்கேயும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரி, பாபிலோன் என்பது ஒரு பட்டணம், பாபிலோன் என்பது ஒரு பேரரசு. ஆனால் அந்த பேரரசு நிலைத்து நிற்க முடியவில்லை. சீக்கிரத்தில் மேதியா பெர்சியா பேரரசுகள் வந்து அதை வீழ்த்தி தாங்களே திரும்ப ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி வரலாறு நமக்கு சொல்லுகிறது. பாபிலோன் என்று சொல்லும் பொழுது பொதுவாகவே தேவனுக்கு எதிரான ஒரு அமைப்பு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மகாவேசி என்று சொல்லும் பொழுது அது ஒரு மத அமைப்பு, ஆண்டவருக்கு எதிரானது. பாபிலோன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு அரசியல் அமைப்பு, பொருளாதாரத்தோடு சேர்த்து அது தேவனுக்கு எதிரானது என்று சொல்லி கூட வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் எடுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம். 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். 5 முறை பாபிலோன் என்ற வார்த்தை இடம்பெறுவதாக இந்த அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
பாபிலோனும் மகாவேசியும் இணைந்தவர்கள். அதாவது சமரசம் பண்ணி வாழக்கூடிய ஒரு தவறான ஒரு மதமும் இங்கே வியாபாரத்துக்கும் அல்லது அரசியலுக்கும் முதலிடம் வகித்த பாபிலோனும் ஏறக்குறை இணைந்தவை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக வியாபாரத்திலும் அரசியலிலும் முன்னணி வகித்து ஆண்டவருக்கு எதிராக போர் செய்தது இந்த பாபிலோன் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. 16ஆம் வசனம் பாருங்கள். 16 ஐயையோ பாருங்க, பொதுவாக வேதத்தில் ஐயோன்னு தான் வரும், கவனிச்சிருக்கீங்களா? ஐயையோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே பாபிலோன், ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பொன்னும் வெள்ளியும் நம்மை காப்பாற்றாது, பொன்னும் வெள்ளியும் தூரத்தில் இருக்கும், பொன்னு வெள்ளியும் அழிந்து போகும். கோபாக்கனையின் நாளிலே ஐஸ்வர்யம் உதவாது என்று சொல்லி நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக பாபிலோன் ஒரு பெரிய பட்டணம், பெரிய பேரரசு, அங்கு ஒரு சிறு சபையும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சபையாகவும் இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாபிலோன் என்பது மிருகத்தின் அடையாளம், அந்தி கிறிஸ்துவின் அடையாளம் என்பதை போக போக நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த பட்டணம் 8 முறை இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல, பேதுரு சொன்னது போல, அங்கே ஒரு சிறு சபையும் இருந்தது என்று சொல்லி, கர்த்தருக்கு பிரியமான தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபையும் இருந்தது என்று சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, பாபிலோன் அழியப் போகிறது, புது அரசு வரப்போகிறது. அந்த அழிவுக்கு முன்பாக 4 குரல்கள், 4 சத்தங்கள் கேட்கிறான் யோவான். 4 சத்தங்களை கேட்கிறான். இந்த 4 சத்தங்களை இப்பொழுது 18ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். சரியா? அந்த 4 சத்தங்கள் யாவை? முதலாவதாக முதல் 3 வசனங்கள், வெளிப்படுத்தும் விசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். முதல் சத்தம், முதல் குரலை பார்ப்போமே. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தாச்சு. அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, முதல் குரல் கண்டனத்தின் சத்தம், கண்டனத்தின் சத்தம். அவன் பலத்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது, விழுந்தது. எதுக்கு 2 தடவை விழுந்தது? விழுந்து விட்டது என்று அர்த்தம். உறுதியாக விழுந்தது என்பது அதற்கு அர்த்தமாம். அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். செல்வ செருக்கு, சரீரத்தின் சீரழிவு, பெருமை, இதெல்லாம் அங்கே தலைவிரித்து தாண்டவம் ஆடிற்று. அதனாலே அழிவு ஏற்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மீண்டுமாக நாம் திரும்ப பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்திலே அவருடைய வேசித்தனத்தினால், வேசித்தனம், விபசாரம், ஆண்டவருக்கு பிரியமற்ற பாவம், அது கர்த்தருக்கு விரோதமாகவும் தன்னுடைய துணைவனுக்கு அல்லது துணைவிக்கு விரோதமாகவும் திருச்சபைக்கு விரோதமாகவும் தேவராஜ்யத்திற்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் தன்னுடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமாகவும் பண்ணக்கூடிய பாவம். அதற்கு விலகி வாழ வேண்டியது கிறிஸ்தவருடைய கடமை. ஏனென்றால் வருங்காலத்தில் நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே. அதற்கு முன்பாகவே வருங்காலத்திற்கு நமக்கு ஏற்புடையதான பண்புகளை நம் வாழ்க்கையில் கைக்கொண்டு நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திருச்சபை என்பது தேவன் வாழும் இடம், பாபிலோன் என்பது பிசாசு வாழக்கூடிய இடம் என்பதை சுருக்கமாக இந்த 3 வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. விபசாரம் மட்டுமல்ல, வேசித்தனம் மட்டுமல்ல, மதுவினாலே அவர்கள் நிறைந்தார்கள். மதுவின் மேல் ஆசைப்படுகிறவர்கள் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் படித்தே ஆக வேண்டும். மதுபானம் ஆண்டவருக்கு பிரியப்பட்ட ஒரு காரியம். மனதை குழப்பும், சரீரத்தை கெடுக்கும், இன்னும் பல காரியங்கள். மதுபானம் பண்ணுகிறவர்கள் நாளடைவில் எல்லாவற்றையும் இழந்து போவார்கள் என்றெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேசித்தனம் பயங்கர பாவம், ஆண்டவருக்கு விரோதமான பாவம். ஏனென்றால் நம்முடைய சரீரம் ஒரு தேவாலயம், நம்முடைய சரீரம் தேவாலயம். ஒருவன் தன்னுடைய சரீரத்தை கெடுத்தால் தேவாலயத்தை கெடுக்கிறான். தேவாலயம் என்ற வார்த்தை 3 தமிழ் வார்த்தைகளாலான ஒரே வார்த்தை. தேவ், லயம், தேவாலயம். தேவ் என்றால் தேவன் என்று அர்த்தம்.
ஆ என்றால் ஆத்துமா என்பது பொருள், லயம் என்றால் வசிக்கும் இடம் என்று அர்த்தம். தேவன் வசிக்கும் இடம் ஆத்துமா என்பதுதான் தேவாலயம் என்ற வார்த்தையின் திரண்ட பொருள் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த தேவாலயத்தை, நம்முடைய சரீரத்தை சுத்தமாக பரிசுத்தமாக காத்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரீரம் தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:17 முதல். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். வேசித்தனம் நான் செய்தால் என் சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறேன். அதுதான் முதல் கட்டமே. பிறகு உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அறியீர்களா? நீ உனக்கு சொந்தமல்லவே. அடுத்த வசனம் 20, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி அப்போஸ்தலர் 20:28 நாம் பார்க்கிறோம். 20, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும். இந்த சரீரம், இந்த ஆவி உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. பரிசுத்தமாக பாதுகாக்கப்பட வேண்டியவை சரீரமும் ஆவியும். மீண்டும், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ விதத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். முக்கியமான ஒரு மகிமைப்படுத்துதல் என்பது சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி ரோமர் 12:1 சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நிச்சயமாக இந்த வசனம் நமக்கு புலப்படுத்துகிறது. ஆக சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது கடமையாகும். இல்லை என்றால் உலக பிரகாரமான ஆசைகளுக்கு, இச்சைகளுக்கு நாம் அடிமைகள் ஆவோம். அப்படி அடிமைகளாகி விட்டோம் என்றால் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதினாலே, ரத்தம் சிந்தினதினாலே என்ன பிரயோஜனம்? இரத்த கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. எனவே அந்த சரீரத்தையும் ஆவியையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். ஆக முதலாவதாக கண்டனத்தின் குரல் தூதன் சொல்வது. இரண்டாவதாக களங்கமற்ற வாழ்க்கை வாழக்கூடிய குரல், களங்கமற்ற வாழ்க்கை தரக்கூடிய குரல், களங்கமற்ற வாழ்க்கையை நமக்கு வற்புறுத்தக்கூடிய குரல். எங்கே? 4 வசனம் முதல் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம் 4 முதல் ஏறக்குறைய 8 வரை. பின்பு வேறொரு சத்தம், வேறொரு குரல் வானத்திலிருந்து உண்டாகி கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிட வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். வேசித்தனத்தை விட்டு விலகுங்கள். அது மரணத்துக்கு ஏதுவானது. மரணத்திலே கொண்டு போய் சேர்ப்பது, பாதாளத்திலே நாம் பங்கு பெற அது அனுப்புவது வேண்டாம். மீண்டும் 4 வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகி கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்களுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிட வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். 6, அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்க அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். இன்னும் வாசித்து விடுவோமே. 7, 8 வசனங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்கால் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் தூக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்தில் எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாபிலோனுக்கு வாதைகள்,
வேசித்தனம் செய்கிறவர்களுக்கு வாதைகள். பின்ன கர்த்தரை விட்டு சோரம் போய் தூரம் போய் வாழ்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு வாதைகள். எனவே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மீண்டும் முதல் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்களுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் விலகுங்கள், அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் விலகுங்கள், இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்கள், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு பிள்ளைகள், இஸ்ரவேலின் சந்ததியோடு நீங்கள் சேர்ந்து கொண்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, எ செப்பரேட்டட் லைஃப் வாழத்தக்கதாக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகாசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம், அந்தகாரத்திலிருந்து பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வாழத்தக்கதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ 2வது குரல் என்ன? முதலாவதாக கண்டனத்தின் குரல், 2வதாக களங்கமின்மையோடு கரையின்றி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ குரல், கரையின்றி வாழுங்கள் என்று சொல்லக்கூடிய குரல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது விசுவாசிகள் எல்லாருமே வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகு என்று சொல்லி திருக்குறள் சொல்கிறது. பொய்யாமொழி என்று அழைக்கக்கூடிய பொய்மொழி என்று சொல்கிறது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகு. திருமறை என்ன சொல்கிறது? திருக்குறள் சொல்லுகிறது ஒட்ட ஒழுகு பொய்மொழி. திருமறை என்ன சொல்கிறது? ஒட்ட ஒழுகாதே, இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பிரிந்து வாழுங்கள் என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உலகத்தால் கரைபடாதிருங்கள், உன்னதத்தால் உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். பிழையாம் போதனையோ நிக்கோலாய் போதனையோ உங்களுக்கு தேவையில்லை. அவர்கள் புறஜாதிகளோடு மிங்கள் பண்ணி கலந்துரையாடி கற்பை கெடுத்து கரைப்படுத்தி அவர்கள் வாழ்ந்து மாண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே கரைபடாத வாழ்க்கை வாழ வேண்டும். பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்வதாக வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். வெளியே வரும் பொழுது என்ன நடக்கிறது? தேவனோடு ஐக்கியம். பாவத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுது தேவனோடு ஐக்கியம் உண்டாகிறது. அந்தகாரத்திலிருந்து அழைக்கப்படுகிறவர்கள் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்து ஆண்டவரோடு அவர்கள் இணைந்து வாழ்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இல்லை என்றால் 2வது காரணம். இல்லை என்றால் என்ன? 2வது காரணம், எதற்காக பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? முதலாவதாக கரை திரை இவைகள் இன்றி சுத்தமாக வாழ்வதற்காக. 2, இல்லை என்றால் வாதைகளிலே நாம் சிக்க நேரிடும் என்று சொல்லி அந்த வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. வாதைகளிலே நாம் சிக்க நேரிடும். விக்கிரகங்களை விட்டு, பெருமையை விட்டு, இன்னும் விபசாரத்தை விட்டு, உலக பிரகாரமான சிற்றின்பங்கள் அவற்றை விட்டு விலகி வாழுங்கள். அப்பொழுதுதான் பரிசுத்தமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இல்லை என்றால் வாதை, ஆண்டவர் காட்டக்கூடிய பாதை, அந்த பாதை விட்டுவிட்டால் வாதை என்பதை தெளிவாக வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இதுவரை 2 குரல்களை பார்த்தோம். முதலாவதாக கண்டன குரல், 2வதாக களங்கமின்றி வாழ வேண்டிய வாழ்க்கையை அறிவிக்கும் குரல், 3வதாக பார்க்கும் பொழுது கலங்கும் குரல், கவலையோடு கலங்கக்கூடிய குரல். 9ஆம் வசனத்திலிருந்து, அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேசித்தனத்தினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி கலக்கம் கவலை, அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று ஓடிட்டாங்களே. ஐயையோ, எத்தனை தடவை இந்த ஐயையோ, வேதத்தில் ஐயோ என்ற வார்த்தையை அடிக்கடி பார்ப்போம். ஐயையோ என்பதை இங்கே தான் பார்க்கிறோம், இந்த நூலில் தான் பார்க்கிறோம், வெளிப்படுத்தும் விசேஷத்தில் தான் காண்கிறோம். ஐயையோ, பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாடிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த வசனங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பெற்றை நாட்களிலே தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுவதையும் பார்க்கலாம். இப்பொழுது அவளுக்கு இருந்த சில உலக பிரகாரமான நன்மைகள் சிறப்புகளை பற்றி பார்க்கும் பொழுது எத்தனை விதமான அலங்காரம் அவளுக்கு செய்யப்பட்டது. அலங்காரங்கள் எல்லாம் அழிந்து போயின.
பாருங்கள் 11ஆம் வசனம் முதல். பூமியின் வர்த்தகர்களும் வியாபாரிகள் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தனங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுள்ள மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் 13 லவங்கப்பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள் என்று சொல்லி தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். எத்தனை செல்வங்கள், எத்தனை ஆடம்பரங்கள், எத்தனை இச்சிக்கப்படத்தக்க பொருட்கள் எல்லாமே அவளிடத்தில் இருந்தது. ஆனால் எல்லாம் அழிந்து போயிற்றே. அதை வாங்குவாரும் விற்பாரும் இல்லையே. விசுவாசிகள் எப்படி வாங்குவார்கள்? ஆண்டவருடைய வாதுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனவே. பாருங்கள் மீண்டும் 14 முதல். உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சமரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ அவைகளை இனி காண்பதில்லை. இப்பொழுது அனுபவிப்பதெல்லாம் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச காலத்திலே பெரும் செல்வங்கள் எல்லாமே பறக்கும். எல்லா செல்வங்களும் பறக்கும். செல்வம் என்றால் என்ன அர்த்தம்? செல்வம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? செல்வம் என்றால் செல்வம் என்ற அர்த்தம். பறந்து போய்விடும். பறந்து செல்லும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் என்று சொல்லி நீதிமொழிகளிலே நான் வாசிக்கிறோம். செல்வம், செல்வம், ஆடம்பரம், பொருட்கள், விலையுயர்ந்த ரத்தினங்கள் வேண்டாம். அது கொஞ்ச நாளிலே ரெக்கைகளை கட்டிக்கொண்டு பறந்து விடும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தொடர்ந்து 15 இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களானவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று ஓடிட்டாங்களே. அடுத்த வார்த்தை பாருங்க. ஐயையோ, எத்தனை தடவை இந்த வார்த்தை. சல்லாவும் இரத்தம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே பாபிலோனே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். இன்னும் கடலிலே வாழக்கூடியவர்கள். 17 முதல். மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்தில் தொழில் செய்கிற யாவரும் தூரத்தில் நின்று அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு, இந்த மகா நகரத்திற்கு விரோதமாக இன்னொரு நகரம், பெரிய நகரம் உண்டோ? நேபுகாத் நேச்சார் அப்படி சொன்னான். நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அழிந்து போயிற்று, அடுத்த அரசாங்கம் வந்தது என்று சொல்லி நாம் தானியேலிலே பார்க்கிறோம். 19ஆம் வசனம். தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஐயையோ, ஐயையோ, மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரே நாளிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலம் விடுவார்கள். கலக்கம், கலக்கத்தின் குரல், கலங்கும் குரல் என்று சொல்லி மூன்றாவது குரலை குறித்து, மூன்றாவது சத்தத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் வியாபாரிகள், கப்பலிலே பயணம் செய்கிறவர்கள், நல்ல ஆடைகளை எல்லாம் அவர்கள் அணிந்தவர்கள், அது மட்டும் செல்வ செருக்கினாலே வாழ்ந்தவர்கள், எல்லா சொத்துக்களையும் சம்பாதித்தவர்கள், அடிமைகளோடும் வேலைக்காரரோடும் சேர்த்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மக்கள் எல்லோரும் அடிமைத்தனத்திற்குள்ளே அனுப்பப்பட்டார்கள். இது கலங்கும் குரல். பெற்றவர்கள் எல்லோருமே புலம்பினார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஆடம்பரத்தை நம்பி அல்ல, ஆண்டவரை நம்பி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. எனக்கு இந்த மாட மாளிகை கூட கோபுரம் தேவை, எனக்கு இவ்வளவு பணம் பேங்க்கில் இருக்க வேண்டும், இத்தனை ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் நான் போட்டு ஆக வேண்டும், எனக்கு வீட்டில் எப்பொழுதும் குறைந்தது 100 பவுன் நகையாவது இருக்க வேண்டும். ஆடம்பரங்கள், அலங்காரங்கள், வெளியே அலங்காரம், உள்ளே அலங்கோலம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்வது எதற்காக? தேவையே இல்லை. உங்களுக்கு உண்டானது போதுமென்று இருக்க கடவும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஐயா வாழணும் ஐயா, அதற்கு தேவை இருக்கு ஐயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இக பர நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்ல. நீங்கள் கேட்டது உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்ல. எப்படி இருக்கு இந்த வசனம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கேட்டதல்ல,
கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து வாழும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜீவிக்கும் பொழுது எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நிச்சயமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஆடம்பரத்தின் அடிமைத்தனத்தை விட்டுவிட்டு ஆண்டவருடைய அடிமைத்தனத்திற்குள் வர வேண்டியது நம்முடைய கடமை. பாவத்திற்கு அடிமையானவர்கள் தேவனுக்கு அடிமைகளானதினால் அவர்களுக்கு நித்திய ஜீவன், பரிசுத்தம் எல்லாமே பலனாக கிடைக்கிறது என்று சொல்லி ரோமர் 6 அதிகாரம் கடைசி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இன்னொரு குரலையும் நாம் பார்த்து விடுவோமா? முதலாவதாக கண்டனத்தின் குரல், இரண்டாவதாக களங்கத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட குரல், மூன்றாவதாக கலக்கத்தின் குரல், நான்காவதாக களிப்பின் குரல், கொண்டாட்டத்தின் குரல் என்று சொல்லலாம். 20ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை பார்க்கும் பொழுது கொண்டாட்டம். ஏன் இவ செத்து போனாலே, பாபிலோனும் மகாவேசியும் அழிந்து போனார்களே, எனவே கொண்டாட்டம், களி கூறுதல். 20 முதல் பாருங்கள். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே அங்கே தானே இருக்காங்க, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். களி கூறும் குரல், கொண்டாட்டத்தின் குரல். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயந்தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எரிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். சுரமண்டலக்காரரும் கீதவாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலசுரக்காரருமாகிய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. எந்த தொழிலாளியும் உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. மணவாளனும் மணவாட்டியுமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாயிருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே, தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினார்கள். இரத்த பழிகளினாலே அவளுக்கு மெத்த தண்டனைகள் கிடைத்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 17ஆம் அதிகாரத்திலே மகாவேசியின் முடிவை குறித்து பார்த்தோம். இந்த 18ஆம் அதிகாரத்திலே பாபிலோனின் பேரழிவை குறித்து நாம் பார்க்கிறோம். 4 குரல்கள் நமக்கு முன்பாகவும் உண்டு. 4 குரல்கள் நமக்கு முன்பாகவும் உண்டு. கண்டன குரல், அதற்கு தப்புவோம், பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம். இரண்டாவதாக களங்கத்திற்கு விலகிய குரல், பரிசுத்த குரல், பரிசுத்தத்திலே நாம் ஆயத்தப்படுவோம். மூன்றாவதாக கலக்கத்தின் குரல், அவர்கள் பாபிலோனை பின்பற்றியவர்கள், மகாவேசியை பின்பற்றினவர்கள் கலங்கினார்கள். அந்த கலக்கம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது கலக்கம் அல்ல, நமக்கு தேவையானது கர்த்தர். அவருக்கு முதலிட முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்வோம். அப்படின்னா களிப்பின் குரல், கொண்டாட்டத்தின் குரல் இந்த உலகத்திலேயே நமக்கு ஆரம்பித்து விடும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாபிலோன் விழுந்தது, இரத்த சாட்சிகள் எல்லாருமே ஆண்டவருடைய கிருபையினாலே புது பலன் பெற்றார்கள். அதற்கு பிறகு இனி துக்கம் இல்லை, கவலை இல்லை, அலறுதல் இல்லை என்று சொல்லி பல விதமான நாசமோச விக்கிரங்கள் எல்லாமே அகன்று விட்டதாக அவர்கள் கொண்டாடினார்கள். பாவிகளோ அவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எந்த நாட்டு பிரஜை நீங்க? இந்தியா அப்படின்னு சொல்லாதீங்க, சிங்கப்பூர்னு சொல்லாதீங்க, ஹாங்காங்னு சொல்லாதீங்க, லண்டன் சொல்லாதீங்க. எந்த நாட்டு பிரஜைகள் நீங்கள்? எந்த பட்டணத்தின் பிரஜைகள் நீங்கள்? உங்களுக்கு முன்பாக 2 இடங்கள். ஒன்று பாபிலோன், அடுத்தது பரலோகம். ஒன்று நீங்கள் பாபிலோனின் பிரஜைகளாக இருக்க வேண்டும், அல்லது பரலோகத்தின் பிரஜைகளாக இருக்க வேண்டும். பரலோகத்தின் பிரஜைகளாக இருக்க வேண்டும் என்றால் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்படி எழுதப்பட வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான பரிசுத்த வாழ்க்கையை கடைபிடித்து கனிதரும் ஜீவியத்தை கர்த்தருக்கு மகிமையாக செய்து அவருக்கு களிப்பு கொடுத்து பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகக்கூடிய அளவிலே வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் பரலோகத்தின் பிரஜைகள், தேவராஜ்யத்தின் பிரஜைகள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருளாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, பாபிலோன் காரியங்களை விட்டு ஒதுங்கி, அசுத்தங்களை விட்டு விலகி, அருவருப்புகளை விட்டு அகன்று, பாவங்களை விட்டு ஒதுங்கி ஓடி, ஐயையோ என்று எங்களை குறித்து சொல்லப்படாமல்
ஆசீர்வாதமான வார்த்தைகள் எங்கள் மேலே சொல்லப்படத்தக்கதாக, தேவராஜ்யத்தின் பிரஜைகளாக நாங்கள் வாழத்தக்கதாக, இன்றும் என்றும் நன்மை எங்களை தொடரும், கிருபை எங்களை தொடரும். எனவே கொண்டாட்டமான வாழ்க்கை நாங்கள் வாழத்தக்கதாக எங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.